வரலாற்று சிறப்புமிக்க தெலுங்கின்தான் நகரின் முக்கிய அடையாளமான சாய்ந்த கோபுர வளாகம் மேம்படுத்தப்பட உள்ளதால் அடுத்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழாவின் போது அமைக்கப்படும் தற்காலிக வணிக கூடாரங்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்படும். பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஏ சிவனேசன் அதனை தெரிவித்துள்ளார். தெலுங்கின்தான் நகரின் சுற்றுலா தலமான சாய்ந்த கோபுர மணிக்கூண்டு மற்றும் அதன் சுற்றியுள்ள வளாகத்தை நவீனமயமாக்கும் மற்றும் சீரமைக்கும் பணிகள் வரும் ஜூன் மாதம் முதல் பெரிய அளவில் தொடங்கப்பட உள்ளன. இதன் காரணமாக தற்போது வணிக கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வரும் குறிப்பிட்ட பகுதி தற்காலிகமாக மூடப்பட உள்ளது. இந்த மேம்பாட்டு பணிகளை கருத்தில் கொண்டு அடுத்த ஆண்டு திருவிழாவின் போது வழக்கமாக அமைக்கப்படும் இடத்திற்கு பதிலாக ஜாலான் மாகோத்தாவில் உள்ள ஓசிபிசி வங்கி பகுதிக்கு வணிக கூடாரங்கள் மாற்றப்படும். இது குறித்து டத்து சிவனேசன் கூறுகையில், மணிக்கூண்டு மேம்பாட்டு திட்டம் ஜூன் மாதம் முறைப்படி தொடங்குகிறது. எனவே நகராண்மை கழகம் தீர்மானித்துள்ள புதிய இடத்திற்கு வியாபாரிகள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி மாறிச் செல்ல வேண்டும் என வலியுறுத்தினார். தெலுங்கின்தான் என்றால் தண்டாயுதபாணி ஆலயம். தண்டாயுதபாணி ஆலயம்னா தெலுங்கின்தான். இது தெலுங்கின்தான் மக்களுக்கு மட்டுமல்ல, மலேசியா வாழ் மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று. பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்த ஆலயம். இந்த வருடம் வந்துட்டு இந்த கடைகள் எல்லாம் வந்துட்டு ஓசிபிசி பேங்க் அருகில் அமைக்கப்பட வேண்டிய இருந்தது. ஆனால் நான் தான் வந்துட்டு YTP கிட்ட கேட்டுக்கிட்டேன், இந்த வருஷம் தொடர்ந்து இங்கே இருக்கட்டும், அடுத்த வருஷத்துலேருந்து வேணால் மாற்றலாம். அப்போ அடுத்த வருஷம் நம்ம வணிகர்லாம் வந்துட்டு இப்போயே தயாராக இருக்கணும் புது இடத்துக்கு போக. ஏன்னா இந்த மணிக்கூண்டு வந்துட்டு இந்த ஜூன் மாதத்துலேருந்து புதுப்பிக்க போகிறாங்க. 3 வருடத்துக்கு வேலை ஓடும். அப்போ எந்த ஒரு நிகழ்ச்சியும் இங்கே நடத்த முடியாது. ஆபத்தான சூழ்நிலை. இதெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இரண்டாவது வந்துட்டு உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம் ஆலய பிரச்சனைகள், அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட ஆலயங்களோட பிரச்சனை. ஒரு உத்தரவாதம் என்னால் கொடுக்க முடியும், பேராக் மாநிலத்தில் அந்த மாதிரி கட்டப்பட்ட ஆலயங்கள் எந்த ஆலயமும் அகற்றப்படாது. அந்த உத்தரவாதத்தை நான் கொடுக்க முடியும், இந்த மாநில அரசாங்கம் கொடுக்கும். ஆனால் இந்த ஆலயத்தின் உரிமையாளர்கள் அல்லது தலைவர்கள் என்னுடன் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பல இடங்களில் வந்துட்டு நம்ம அந்த சிலைகளை கொண்டு போய் அருகாமையில் உள்ள பதிவு பெற்ற ஆலயத்தில் வைப்பது, அதற்குள்ள செலவு அனைத்தும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வது. உதாரணத்துக்கு ஜலான் பத்தாரபேட் சாலை ஓரத்தில் இருந்த ஆலயத்தை அங்கிருந்த மாரியம்மன் ஆலயத்துக்கு மாற்றி அந்த முனீஸ்வரருக்குன்னு ஒரு தனி கோயில் கட்டி இப்போ நிரந்தரமாக அவருக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அப்போ நீங்கள் ஒத்துழைச்சாதான் என்னால் தீர்க்க முடியும். அப்படி உடைப்பட்டால் அது என்னோட பொறுப்பல்ல, அரசாங்கத்தின் பொறுப்பல்ல. எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா நம்ம பேராக்கில் மித்த மாநிலம் இல்லாத மாதிரி இங்கே உள்ளதை நம்ம தீர்த்துடலாம், பிரச்சனை தீர்க்க முடியும் நம்மளால. அடுத்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி திருவிழாவின் போது எவ்வித நெரிசலும் இன்றி பக்தர்களும் வியாபாரிகளும் பயன்பெறும் வகையில் இந்த முன்னேற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தெலுங்கின்தான் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயத்தில் நேற்று சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் பங்கேற்ற போது சிவனேசன் அவ்வாறு சொன்னார்.